சுந்தரகாண்டம் தொடர்ந்து படிக்கலாமா? நேத்திக்கு இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தால் அனுமனை கொண்டு ராவணனுக்கு எழுத்தாப்புல கொண்டு நிறுத்தினார். ராவணனுடைய அழகும் அந்த கம்பீரத்தையும் பார்த்து பிரமித்து நின்றார் ஹனுமர். அனுமனை பார்க்க பார்க்க கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது ராவணனுக்கு. யார் இவன், எதற்காக இங்கு வந்திருக்கிறான் என்று கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு மந்திரிகளிடம் உத்தரவிட்டான் ராவணன். ஏ குரங்கே, பயப்படாமல் சொல், யார் அனுப்பி இங்கு வைத்திருக்கிறார்கள்? பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே. சொல், யார் நீ அப்படின்னு மந்திரிகள் கேட்கிறான். நேராக கேட்காமல் மந்திரி மூலம் விசாரிக்கும் அவன் போக்கு அனுமருக்கு பிடிக்கவில்லை. ரொம்ப எரிச்சல் ஊட்டியது அது. இலங்கை வேந்தா, என் பெயர் அனுமர். தசரதபுத்திரனின் பராக்கிரமசாலியான ரகுகுல திலகம் ஸ்ரீராமனுடைய தூதுவனாக வந்திருக்கிறேன். அவரது சிற்றன்னையின் வாக்கின்படி தம்பி மற்றும் மனைவியுடன் வனவாசம் வந்திருந்தார் ஸ்ரீராமன். அவ்விடத்தில் ராமரின் மனைவி சீதா தேவியார் காணாமல் போகவே அவர்களை தேடி வருகையில் சுக்ரீவனோடு நட்பு ஏற்பட்டது. ராமரும் சுக்ரீவனின் அண்ணன் வாலியை கொன்று எங்கள் தலைவரை ஆட்சிபீடத்தில் அமர்த்தினார். எங்கள் தலைவரை ஆட்சிபீடத்தில் அமர்த்தியதற்கு பிரதிபலனாக அவருடைய மனைவியை தேடும் பொறுப்பு எங்களுக்கு வந்தது. இதிலிருந்து அவர் பலம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ராமர் தனக்கு உதவியதற்காக தானும் சீதையை கண்டுபிடிக்க உதவுவதாக வாக்களித்தார் சுக்ரீவன். அதன்படி தன் படைகளை 4 திசைகளிலும் அனுப்பினார் சுக்ரீவன். அங்கதன் தலைமையில் நான் தென் திசைக்கு வந்து தேடி பார்க்கையில் இலங்கை மாநகரில் அசோகவனத்தில் மீளா துயரில் எம்பிராட்டியாரை கண்டேன். உங்களிடத்தில் நயமாக சில வார்த்தைகளை கூற விரும்புகிறேன். சீதாதேவியை ராமனிடத்தில் ஒப்படைத்து விட்டு சரணடைந்து விட்டால் தயாளனான எங்கள் ராமன் உங்களை மன்னித்து விடுவார். சீதையை இன்னும் நீ இங்கு வைத்திருப்பது 5 தலை நாகத்தை மடியில் கட்டி கொண்டிருப்பதற்கு சமம். எந்நேரமும் அது உங்களை ஆபத்திற்கே தேடித்தரும். உங்களது ஐஸ்வர்யமும் கீர்த்தியும் நிலைக்க வேண்டுமென்றால் உங்கள் தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன அனுமனை நோக்கி கோபக் கனலை வீசிய ராவணனுக்கு தனது மகன் அக்ஷனை கொன்றது இவன்தானே என்ற ஆத்திரமும் சேர்ந்து கொள்ளுங்கள் இந்த குரங்கை என்று உத்தரவிட்டான். அவரது ஆணையை கேட்ட இலங்கேஸ்வரரின் தமையன் நியாயவாதியான விபீஷணர் எழுந்து பரபரத்தார். ராவணனை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு, தூதுவனுக்கு மரண தண்டனை கொடுப்பது தர்மம் அல்ல, தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை என்று கூறினார். தொடர்ந்து நாளைக்கு படிக்கலாம்.